திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். பரவப்படுவான் பரமனையேத்தார் இரவலர்கீதலையாயினும் ஈயார் கரகத்தால் நீரட்டி காவை வளர்க்கார் நரகத்தில் நிற்றிரோ நல் நெஞ்சி நீரே. திருச்சிற்றம்பலம். பரவப்படுவான் பரமனை ஏத்தீர் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது கண்டு கழிக்கப் போகிறோம். வாழ்நாளை வீணாக ஆக்கி விட்டீர்களே மக்களே, நீங்கள் யாவராலும் போற்றப்படுகின்ற சிவபெருமானையும் துதிக்கவும் இல்லை, இறப்பார்க்கு ஈதலும் இல்லை, குடத்தால் நீர் முகந்து ஊற்றி சோலைகளை வளர்க்கவும் இல்லை, ஆகவே இறந்து பின் நரகத்தில் நீங்காதிருக்கப் போகின்றீர்களோ என்று கூறுகிறது இந்த பாடல். இது ஒரு அருமையான பாடல். ஒரு மனிதன் தன் வாழ்வில் செய்ய வேண்டிய மிக எளிய அறங்களை பட்டியலிடுகிறார். இறைவனை வணங்கவோ தர்மம் செய்யவோ முடியாவிட்டாலும் கூட குறைந்தபட்சம் ஒரு செடிக்காவது நீர் ஊற்றக்கூடாதா என்று ஆதங்கப்படுகிறார். பரவப்படுவான் பரமனை ஏத்தீர் என்று கூறுகிறார். உலக உயிர்கள் அனைத்தாலும் போற்றப்படுபவன் யார்? இறைவன் தானே. அத்தகைய பரம்பொருளை மனதார துதித்து நீங்கள் வணங்கவே இல்லை. இரவலர்க்கு ஈதலையாயினும் ஈயர். உங்களிடம் உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு சிறிய பொருளை கூட தர்மமாக வழங்கவில்லையே. கரகத்தால் நீரட்டி காவை வளர்க்கீர். சரி, மனிதர்களுக்குத்தான் நீங்கள் உதவவில்லை. ஒரு சொம்பு, கரகம் என்றால் ஒரு சொம்பு நீரை கொண்டு வாடும் ஒரு செடிக்கோ அல்லது மரத்திற்கோ ஊற்றி அதை வளர்க்கக்கூட உங்களுக்கு மனம் வரவில்லை. அதாவது இயற்கை மீது கருணை இல்லை என்று கூறுகிறார். நரகத்தில் நின்றிரோ நாள் எஞ்சினீரே. உங்கள் ஆயுட்காலம் முடிந்து போகும் நிலையில் இருக்கிறீர்கள். ஒரு நன்மையும் செய்யாமல் இப்படி இருந்தால் இறுதியில் நரகத் துன்பத்திலோ போய் நிற்பீர்கள் என்று நம்மை கேட்கிறார். பாடலின் மையக்கருத்து வாழ்வியல் பாடம். திருமூலர் இந்த பாடலில் 3 நிலைகளில் அறத்தை செய்ய சொல்கிறார். தெய்வீக நிலை, அது என்ன? இறைவனை துதித்தல். சமூக நிலை என்பது என்ன? ஏழைகளுக்கு கொடுத்தல். இயற்கை நிலை என்பது என்ன? செடி கொடிகளுக்கு நீர் ஊற்றுதல். இதில் மிக முக்கியமானது கரகத்தால் நீரட்டி காவை வளர்க்கீர் என்ற வரி. ஒரு மனிதனுக்கு பணம் இல்லாவிட்டாலும் இறைவனை பற்றி தெரியாவிட்டாலும் ஒரு செடிக்கு நீர் ஊற்றுவது என்பது மிக எளிமையான செயல்தானே. அந்த சிறு அறத்தை கூட செய்யாதவன் தன் வாழ்நாளை வீணடிக்கிறான் என்பதே திருமூலரின் கருத்து. ஒரு குட்டி கதையை பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் ஒரு செல்வந்தன் இருந்தான். அவன் யாரிடமும் பேச மாட்டான், யாருக்கும் எதுவும் கொடுக்கவும் மாட்டான். ஒரு நாள் அவன் கனவில் ஒரு தேவதை வந்து, உன் ஆயுள் முடிய இன்னும் 7 நாட்களில் உள்ளன, நீ செய்த நன்மைகள் தான் என்ன என்று கேட்டது. அந்த செல்வந்தன் யோசித்து பார்த்தான். அவன் யாரிடமும் தர்மம் செய்யவில்லை, இறைவனை வணங்கவில்லை. பயந்து போன அவன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். தேவதை சொன்னது, உன் தோட்டத்தின் ஓரத்தில் காய்ந்து போயிருக்கும் அந்த ஒற்றை ரோஜா செடி இருக்கிறதே, தினமும் ஒரு சொம்பு நீர் ஊற்று என்றது. சரி என்று அவன் என்ன செய்தான்? அவன் அலட்சியமாக, இதுவா பெரிய அறம் என்று கேட்டான். ஆனால் மரண பயத்தில் அடுத்த 6 நாட்களும் அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றினான். 7ஆம் நாள் அந்த செடி பூத்து குலுங்கியது. அதை கண்டபோது அவன் மனதில் ஒரு இனம் புரியாத அமைதி மகிழ்ச்சியும் பிறந்தது. அந்த மகிழ்ச்சி அவன் குணத்தையே மாற்றியது. அன்று வந்த ஒரு வழிப்போக்கனுக்கு தாகத்திற்கு நீர் கொடுத்தான். அன்று இரவு தேவதை மீண்டும் கனவில் வந்து என்ன கூறினாள் தெரியுமா? ஒரு செடிக்கு நீர் ஊற்றிய போது உன் மனதில் கருணை பிறந்தது அல்லவா? அந்த சிறு கருணை உன்னை நரகத்திலிருந்து காப்பாற்றி விட்டதப்பா. அறம் என்பது பெரிய காரியம் அல்ல, உன் கையில் இருக்கும் ஒரு சொம்பு நீரிலும் அது இருக்கிறது என்று கூறியது. அதிக செல்வம் தேவையில்லை, அதிக மந்திரங்கள் தெரிய வேண்டியதில்லை. ஒரு செடிக்கு நீர் ஊற்றும் அந்த சிறு கருணையே மனிதனை நல்வழிப்படுத்தும் என்பது திருமூலரின் வாக்கு. பரவப்படுவான் பரமனை ஏத்தீர். இரவலர்க்கு ஈதலையாயினும் ஈயேர். கரகத்தால் நீரட்டி காவை வளர்க்கீர். நரகத்தில் நின்றீரோ நாள் எஞ்சினீரே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.